ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த அதிகாலை தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 29ஆம் வசனம், 30ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். வேதாகமத்தை எடுத்து திறந்து நாம் இதை வாசிக்கலாம். என்னோடு கூட வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 29ஆம் வசனம், 30ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட இந்த அதிகாலை வேளையிலே பேசுவாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து திரிகிற நம்மை அவர் இருகரம் நீட்டி அன்போடு கூட அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். நாம் வருத்தத்தோடு நம்முடைய வார்த்தையெல்லாம் நாமே சுமந்து செல்கிறோம். நம்முடைய கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் என்னை கவனிப்பார் யாரும் இல்லை, என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என்று சொல்லி நாமே சுமந்து கொண்டு அலைகிறோம். அது நிமித்தமாக சோர்வடைகிறோம். வாழ்க்கையிலே விரக்தி அடைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் இன்று அதிகாலை வேளையிலே நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரத்தை சுமக்க முடியாத பாரத்தை எல்லாம் வாழ்க்கையிலே சுமந்து கொண்டு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் என்று சொல்லும்போது அது நித்திய இளைப்பாறுதல், பரிபூர்ண இளைப்பாறுதல், முழுமையான இளைப்பாறுதலாக அது காணப்படுகிறது. அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது? நித்திய இளைப்பாறுதல், அது முழுமையான இளைப்பாறுதல், பர்ஃபெக்ட் பீஸ் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அது பரிபூர்ண இளைப்பாறுதலாக அது காணப்படுகிறது. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் தாகமெடுக்காத ஜீவ தண்ணீரை நான் தருகிறேன் என்று அவர் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது ஜீவன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும், அவர் கொடுக்கிற ஜீவன் அது நித்திய ஜீவன், பரிபூர்ண ஜீவன் என்று வாசிக்கிறோம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் நித்திய இளைப்பாறுதல். அவர் மாத்திரம்தான் நமக்கு இளைப்பாறுதலை தர முடியும். மற்றவர்கள் கொடுக்கிற நம்மை ஆற்றி தேற்றுகிற காரியங்கள் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம்தான். ஆனால் நித்திய சதா காலமும் இளைப்பாறுதலை தரக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாம் மரித்த பிறகு கூட அல்லது ஆண்டவர் வருகையிலே நாம் அவரை சந்திக்கும் பொழுது அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் நித்திய இளைப்பாறுதல் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒருவேளை நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு தெரியலாம். அப்பொழுது கூட நம்முடைய பாரத்தையெல்லாம் அவர் மீது வைத்து விட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு நாளிலே அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் நித்திய இளைப்பாறுதலாக இருக்க போகிறது என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே தேவாதி தேவன் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். நான் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், நான் சாந்தமுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கான தேவனுடைய செய்தியாக நமக்கு இருக்கிறது. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது யோக் என்று ஆங்கிலத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். நுகத்தடி என்று அதை வாசிக்கிறோம். நுகத்தடி என்று சொல்லும் பொழுது அது 60க்கு மேற்பட்ட இடத்திலே வேதாகமத்திலே நுகத்தை குறித்து, நுகத்தடியை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதிக நேரமாகும். இந்த வசனத்தின் அடிப்படையிலே மாத்திரம் அந்த நுகத்தடியுடைய காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். பாருங்க, நுகத்தடி என்று சொல்லும் பொழுது லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே உங்கள் நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் என்று சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார், உங்களுடைய நுகத்தடியை முறித்து. இந்த இடத்துல நுகத்தடியானது அது அடிமைத்தனத்தை குறிப்பதாக காணப்படுகிறது, பாரத்தை குறிப்பதாக காணப்படுகிறது, கஷ்டத்தை குறிப்பதாக காணப்படுகிறது. அவர் இஸ்ரேல் தேசத்திலே, அவர்கள் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த பாடுகளை அது குறிக்கிறது. அந்த நுகத்தடியானது பாடுகளுக்கான நுகத்தடி, அது அடிமைத்தனத்திற்கான
நுகத்தடி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் லேவியராம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கத்தாதி கர்த்தர் சொல்கிறார், உங்கள் நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் என்று வாசிக்கிறோம். இதே நுகத்தடியை குறித்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, அன்ஈக்குவலி யோக்குடு வித் அன்பிலிவர் என்று வாசிக்கிறோம். அதாவது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்த வசனம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது, கர்த்தருடைய பிள்ளைக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி பிரித்து காட்டுகிறதாக நாம் வாசிக்கிறோம். அந்நிய நுகத்திலே அங்கே அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். ஆகவேதான் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நுகத்தடியானது அது பாரமானது அல்ல, அது லகுவானது, அது சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் ஆண்டவர் இருக்கிறார். அந்த நுகத்தடியானது அது பாரமானது அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்பொழுது பரிசேயரை குறித்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். 4ஆம் வசனம் முக்கியமான வசனம், சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். பரிசேயர் சதுசேயருடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறார். தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை மக்கள் மத்தியிலே அவர்கள் சுமத்துகிறார்கள் என்று சொல்லி வேதபாரகரும் பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, 600க்கு அதிகமான, தேவன் சொல்லாத 600க்கு அதிகமான ரெகுலேஷன்ஸை கூட இந்த பரிசேயர் அவர்கள் மத்தியிலே சொல்லி அவர்கள் சுமக்கும்படியாக அவர்கள் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே சுமப்பதற்கரிய அவர்கள் கொண்டு வருகிற சட்டத்திட்டமானது, பிரமாணமானது சுமப்பதற்கரிய, சுமக்க முடியாத பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்கள் மேல் சுமத்துகிறார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் சுமத்துகிறது எல்லா காரியமும் என்ன காரியம்? அது பாரமானது, அது லகுவானது அல்ல, அது கடினமானது, கஷ்டமானது என்று சொல்கிறார். ஆனால் தேவனுடைய நுகத்தடியை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுந்த 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான் ஆக்கப்பட முடியாது என்று சொல்லி ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த கடினமான பாரத்தை, பரிசேயர் சதுசேயர் சொல்லின கடினமான பாரத்தை சுமப்பதற்கு மூலமாக நீ நீதிமானாக மாற்றப்பட முடியாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற இந்த நுகத்தடி எப்படிப்பட்டது என்று சொல்லி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய நுகத்தடியை பற்றி இங்கே நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதாகவும், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவருடைய இட்ஸ் நாட் பர்டன்சம், ஹிஸ் லாஸ் ஆர் நாட் பர்டன்சம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நுகத்தடியானது அது பாரமானது அல்ல என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த நுகத்தடியை குறித்து நாம் இந்திய தேசத்தில் இருப்பதுனால் நன்றாக அறிந்திருக்கிறோம். பாருங்க, மாடுகள் உழப்படுவதற்காக, வயலிலே வேலை செய்யப்படுவதற்காக என்ன செய்கிறார்கள்? அது நுகத்தடியை வைத்து மாடுகளை பிணைக்கிறார்கள். ஆகவே பாரமான காரியங்களை அவைகள் இழுத்து கொண்டு செல்கிறது, நிலத்திலே இறங்கி அவைகள் உழுகிறது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல,
பாருங்க, 2 மாடுகளை கூட பூட்டுவார்கள். பெரிய நுகத்தடியிலே 2 மாடுகளை, காளை மாடுகளை பூட்டி அவர்கள் அங்கே உழுவார்கள், வண்டியை இழுக்க செய்வார்கள் என்று நாம் அநேக முறை நாம் பார்த்திருக்கிறோம். அதைத்தான் நாம் இப்பொழுது கண்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். பாருங்க, ஒரு மாடு, ஒரு பக்கமே இருக்கக்கூடிய மாடு எப்பொழுதுமே அது நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட, அது பழக்கி வைக்கப்பட்ட, பாரங்களை அதிகமாக சுமந்து செல்லுகிற மாடாக இருக்கும். புதிதாக இந்த மாட்டுக்காரன் என்ன செய்வான் என்று சொன்னால், புதிதாக வாங்கி வந்த மாட்டை என்ன செய்வான்னு சொன்னால், நன்றாக பழக்கி வைக்கப்பட்ட பாரங்களை அதிகமாக இழுத்து செல்லக்கூடிய மாடோடு கூட இந்த மாட்டையும் அவன் அங்கே இன்னொரு பக்கத்திலே, அந்த நுகத்தடியிலே ஒன்றாக இணைப்பான். 2மே புது மாடாக இருக்கும்பொழுது, பழக்கி வைக்கப்படாத மாடாக இருக்கும்பொழுது நினைத்த காரியத்தை அதை செய்யாது, அது பாரத்தை இழுக்காது, அது ஒழுங்குபட்டு வராது, கீழ்ப்படியாது. ஆனால் ஒரு மாடானது அது பழக்கி வைக்கப்பட்டு உழத்தக்கதாக, அது நன்றாக அது வேலைகளை கற்றுக்கொண்டு அதிக பாரத்தை இழுக்கக்கூடியதாக அது இருக்கும் என்று சொன்னால், அதோடு கூட புதிதாக பழக்கி வைக்கப்படாத அனுபவமற்ற அந்த மாட்டை இணைக்கும் பொழுது 2மே அது சரியாக செல்லும். இந்த புதிய மாட்டினுடைய பாரத்தை எல்லாம் கூட இந்த அனுபவம் வாய்ந்த இந்த மாடானது ஏற்றுக்கொண்டு நடக்கும். ஆக வித்தியாசமே தெரியாது. இதுவும் புதிய நுகத்திலே பிணைக்கப்பட்ட மாடும் கூட அது வேலை செய்வது போல, அதிக பாரத்தை இழுப்பது போல இருக்கும். ஆனால் அந்த பழக்கி வைக்கப்பட்ட கை தேர்ந்த அந்த மாடானது இதனுடைய பாரத்தை கூட சுமந்து இதற்கு பொறுமையாக அது கற்றுக் கொடுக்கும். பழக்கி வைக்கப்பட்ட மாடு பழக்கி வைக்கப்படாத புதிதாக நுகத்திலே இணைக்கப்பட்ட இந்த மாட்டிற்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கும். பிறகு 2மே ஒன்றாக அது வேலை செய்யும் என்று சொல்லி வாசிக்கும். ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள. நான் ஒரு பக்கம் பிணைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் உங்கள் சகோதரன். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்முடைய மூத்த சகோதரன் அவர். நாம் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளி, the joint heirs with Lord Jesus Christ. உடன் சுதந்திரவாளி. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும், பிதாவாகி தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் கூட நிற்கிறோம். அவருடைய சொந்த சகோதரர்கள் என்று அழைப்பதற்கு அவர் வெட்கப்படவில்லை. நாமெல்லாம் அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த சகோதரர்கள். அது மாத்திரமல்ல, ஜாயிண்ட் ஹேர்ஸ் என்று சொல்லும்பொழுது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்வது போல நாமும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறோம் என்று அந்த வார்த்தை குறிக்கிறது. இப்பொழுது நம்மை அவருக்கு தேவாதி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை மரண பரியந்தமும் ஒப்பு கொடுத்து, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சிலுவையின் மரண பரியந்தமும் ஒப்பு கொடுத்து அவர் கீழ்ப்படிந்ததினாலே எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்று வசனம் இருக்கிறது இல்லையா? அவர் கீழ்ப்படிதல் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அவ்விதமாக நாமும் கீழ்ப்படியத்தக்கதாக நம்மையும் அவர் பழக்கி வைக்கிறார். கடினமாக அல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் நமக்கு அவர் இன்னொரு நுகத்திலிருந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரோடு கூட அந்த நுகத்தடியிலே நாமும் பிணைக்கப்படும் பொழுது அவர் எல்லா பாரத்தையும், நம்முடைய எல்லா பாரத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு நம்மை அவர் பழக்கி வைக்கிறார். நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து வரும்படியாக அவன் தன் சிலுவையை சுமந்து வர வேண்டும். நாம் நமது சிலுவையை சுமந்து வரும்படியாக கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்கிறார், நம்மை பழக்கி வைக்கிறார். ஆகவேதான் இந்த வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னோடு கூட நீங்கள் பிணைக்கப்படுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவர் கற்றுக் கொடுக்கிறார். பிதாவுக்கு கீழ்ப்படிவது எப்படி, பிரமாணங்களை நிறைவேற்றுவது எப்படி, கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி, முற்றிலுமாக தேவாதி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது எப்படி என்று சொல்லி இவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் செய்யும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நான் ஆலோட்டிகள் அல்ல, எகிப்திய தேசத்தில் இருந்த எகிப்தியரை போல ஆலோட்டிகள் அல்ல. அவருடைய நுகமானது கடினமான நுகம். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அது இரும்பு நுகம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கடினமானது.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது, என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலுக்கு கிடைக்கும்படி நாம் அவரோடு கூட நுகத்திலே இணைக்கப்பட்டு தேவாதி தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்ற தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்லவே என்று சொல்லி யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. ஆகவே தேவன் தாமே நமக்கு அதிகாலை வேளையிலே அவரோடு கூட பிணைக்கப்பட்டு உடன் சுதந்திரவாளிகளாக அவருடைய சகோதரராக நாம் மாற்றப்பட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேலையிலே கொண்டு வந்த உங்களுடைய வேத சத்தியங்களுக்காக நன்றி தெரிவித்து நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நோகம் மெதுவாயும் லகுவானதாயும் காணப்படுகிறது. ஆண்டவரே, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடப்பது, அவருடைய பிரமாணங்கள் எப்படி நிறைவேற்றுவது, அவருக்கு எப்படி பிரியமானவனாக இருப்பது என்பதை உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களை கூவி அழைக்கின்றேன். ஆண்டவரே, நீர்தாமே பிதாவாகிய தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவராக ஆண்டவரே கீழ்ப்படிதல் மூலமாக எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொண்டு அவை அப்படிப்பட்டதான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நாங்களும் கூட இந்த கற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கற்றுக்கொள்ள நீதான் உதவி செய்யும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் எல்லோரும் வாருங்கள் என்று அழைக்கிறேன். அன்போடு கூட ஆண்டவரே, கிருபையோடு கூட ஆண்டவரை உருக்கத்தோடு கூட அழைக்கிறேன். நாங்களும் கூட ஆண்டவரே உங்களிடத்தில் வந்து சேர ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள நீதாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவிற்கு பிதாவே, ஆமென்.